அனைவருக்கும் வணக்கம். ஆந்திரா மாநிலத்துல விஜயவாடா அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு பையனோட வீடியோ இன்ஸ்டாகிராம்ல வீடியோ வந்து ரொம்ப வைரலா பேசப்படுது. எல்லாரோட கவனத்தையும் கொஞ்சம் ஈர்க்கப்படுற மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அது தமிழ்நாட்டுல பாலா பண்ணார்ல, அதே மாதிரி ஒரு சுயநலமா பண்றாரோ, இல்ல புதுசா நடிச்சு பண்றாரோ தெரியல. ஆனா அவர் பண்ற விஷயங்கள் எல்லார் மத்தியிலயும் கொஞ்சம் வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, அவர் வந்து ஆகாஷ் அப்படிங்கிற பையன் விஜயவாடால இருக்காரு. விஜயவாடால ஒரு தனியார் கம்பெனில ஃபுட் டெலிவரி கம்பெனில வந்து உணவு டெலிவரி பண்ணுவாங்கல்ல, அந்த வேலை பார்த்துட்டு இருக்காரு. அத பார்த்துட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட நான் உணவு டெலிவரி பண்ற வேலை வந்து ஒரு நாளைக்கு 1000 2000 வாங்கலாமா சம்பளம். அதுல வந்து 50% 50% வந்து வாங்குற சம்பளத்துல இருந்து இல்லாதவங்களுக்கு உதவி ஹெல்ப் பண்ற வீடியோ ரொம்ப வைரலா பேசப்படுது. அதாவது அவரு வாங்குற சம்பளம், அவங்க வாங்குற சம்பளம் குடும்பத்த ரன் பண்றதுக்கு பத்தாம இருக்கையில, அவர் வாங்குற சம்பளத்த 50% ரோட்டோரமா இருக்கவங்களுக்கு போர்வ வாங்கி தர்றது, குரங்குகளுக்கு வாழைப்பழம், அப்புறம் ரோடு அதாவது எந்த ஆதரவுமே இல்லாம இருக்கிற ஆடு, மாடுகளுக்கு இந்த மாரி உணவளிப்பது, அந்த மாரி விஷயங்கள்லாம் பண்றது. அத ரெக்கார்ட் பண்ணி Instagramல போட்டதுனால, கொஞ்சம் வைரலா பேசப்படுது. இது அவரு வைரலாக்கு பண்றாரா? இல்ல பொது சேவையில பண்றாரான்னு தெரியல. இருந்தாலும், அவரு வாங்குற சம்பளத்துக்கு இது வந்து கொஞ்சம் அ பொது சேவை மனப்பான்மை இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா, இந்த ரூ. 1500 ரூ. 2000 வாங்குற சம்பளத்த வீட்ல ரன் பண்றதுக்கு கஷ்டமா இருக்க சூழ்நிலையில, அத வாங்குற சம்பளத்த 50% எல்லாத்துக்கும் இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு குடுக்குறாரு அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயம் தான். அவர் சின்னதா பண்ணியிருந்தா கூட, இது ஒரு வகையில பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஆனா மனிதாபிமானம் இந்த உலகத்துல இருக்கான்னு கேட்டோம் அப்படின்னா, 90% மனுஷங்க எல்லாமே பணத்த ஃபேஸ் பண்ணி தான் ஓடுற நிலைமைகள் இருக்கு. ஏன்னா, பணம் எவ்வளோ முக்கியங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ ஒரு ரூ. 5 ரூ. 10 யாரா இருந்தாலும் ஃப்ரீயா யாருக்கும் குடுக்க போறது கிடையாது. யாரையும் நம்பி யாரும் பணம் குடுக்க போறது கிடையாது. எவ்வளவுதான் குளோஸ் ஃப்ரெண்டா இருந்தாலும், ஒரு லிமிட்டுக்கு மேல கிராஸ் பண்ணிட்டோம். ஒரு லிமிட்டுக்கு மேல நம்ம வந்து யார்ட்டயுமே அவ்வளோ சீக்கிரம் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. குடுக்கல், வாங்கல் வச்சுக்க மாட்டாங்க. சொந்தக்காரங்க சொல்ல வேண்டியதே இல்ல. இந்த மாரி காலகட்டங்கள்ல இந்த மாரி விஷயங்கள் பண்றது, ஒரு Instagramல ஃபாலோவர்ஸ் இன்கிரீஸ் பண்றதுக்கு, YouTubeல சம்பாரிக்கிறதுக்கு, Facebookல சம்பாரிக்கிறதுக்கு, அப்படின்னு பல பேர் கருத்துக்கள் சொன்னாலும், இருக்கிற வாங்குற வருமானத்தையும் ஒரு 5% ஒரு 50% பாதிக்கு பாதி குடுக்குறாரு அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான். இந்த மனிதாபிமான ஒரு ச ச ஒரு விஷயம் வந்து சோசியல் மீடியால பெரிய ஒரு வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு. இல்லாதவங்களுக்கு இன்னும் உதவி பண்ற அந்த மனிதாபிமானம் வந்து உலகத்துல இன்னும் இருக்கு. உதவி பண்றதுக்கு மனுஷங்க இன்னும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேரு பலவிதமான கமெண்ட் பண்றாங்க. ஆனா இது ஒரு பக்கம் நல்ல விஷயம் தான். வீடியோ எடுத்து போட்டாலும், இந்த வீடியோ எடுத்து போடுறனால 10 பேரு உதவி பண்ணி அதை வீடியோ எடுத்து போட்டு, அவங்களுக்கு Instagramலயோ, Facebookலயோ, YouTubeலயோ வருமானம் வருதுன்னா கூட பிரச்சனை இல்ல. அது அவங்களுக்கு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி ஓட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். உதவி பண்ணணுங்கிற மனப்பான்மை வர்றது வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய விஷயம். எல்லாத்துக்கும் இந்த உணர்வுகள் இருக்கணும். ஆனா வறுமையிலும் உதவி பண்றது அப்படிங்கிறது தான் யாரு பண்றாங்க அப்படிங்கிறது தான் கம்யூனிகேஷன் நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா வறுமை நமக்கு இருக்கிறது ரூ. 10 நான் ரூ. 10 நம்ம சாப்பிடுமா, ரூ. 5 பாதி யாருக்காவது குடுப்போமா? யாருக்கும் குடுக்க போறது கிடையாது. ஏன்னா நமக்கே பத்தாது சாப்பிடுறதுக்கு. அந்த மாரி இருக்கையில வறுமையிலயும் உதவி பண்றோம். நம்ம மனநிலைமை இருக்க மனுஷங்க 100ல ரொம்ப பேர் ரொம்ப 100ல ஒரு 5% 5% இருப்பாங்க. அதுவும் ரொம்ப கம்மி. இந்த காலத்துல பணம், பணம், பணம் பணத்துக்கு பின்னாடி ஓடுறதுனால மனுஷங்க பாதி பேரு மனிதாபம் இல்லாமையும், அத கடந்து போறதுனாலயும், இல்ல அது வந்து யோசிக்க டைம் இல்லாமையும், மக்கள திரும்பி பார்க்கறதுக்கு நேரம் இல்லாமையும், அதாவது ஆதரவற்ற மனுஷங்க, ஆதரவற்ற விலங்கினத்துக்கு உணவளிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாமையும், ஒரு ஓடுற மனநிலைமையில தான் மனுஷங்க இருக்காங்க. மனுஷன வந்து குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த பையன் வந்து இந்த வீடியோனால ஒரு கொஞ்சம் எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு கொஞ்சம் வைரலாவும், ஃபேமஸாவும் ஆயிட்டான். அதாவது தமிழ்நாட்டுல பாலா பண்ணாப்புலைல, அந்த மாரி கூட சொல்லலாம். இது வந்து கொஞ்சம் சோசியல் மீடியால பக்கம் எல்லா பக்கம் ஒரு பக்கத்துல ஒரு கவனத்த ஈர்த்திருக்கு. ஏன்னா, இவரு ஒரு வீடியோ நானும் பார்த்தேன். இவரு போறாரு ஒரு ஆட்டோக்காரர்ட்ட ரிக்ஷாக்காரர்ட்ட கேட்கிறாரு. "நீங்க சாப்பிட்டீங்களா?" கேட்கவும், "இல்ல நான் போய் தான் சாப்பிடணும்னு" சொல்லும்போது, அவருக்கு சாப்பாடு வாங்கி குடுத்துட்டு, அவரு வண்டி பஞ்சர் ஆனத கண்டுபிடிச்சு, அந்த வண்டிக்கு ரூ. 550 செலவு பண்ணி பஞ்சர் பார்த்து சரி பண்ணி குடுத்ததையும் வீடியோவா போட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம ரிக்ஷாக்காரங்க, ஆட்டோக்காரங்க அப்படின்னு சொல்லி பல பேரு பல விஷயங்கள் இவரோட Instagram பக்கத்துல போஸ்ட் பண்றதுனால, இவரு கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டாப்ல. இந்த மாரி உதவி பண்றதுனால, Instagramல இந்த வீடியோ போடுறனால தான் எல்லாருமே இவர் பக்கம் திரும்பி, இவர கேப்சர் பண்ணி ஒரு நியூஸா போடுற அளவுக்கு கூட இவரு அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி.